வணக்கம். இன்னைக்கு கரூருக்கு 9:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாரு விஜய். ஏன் திடீர்னு அவரு கரூருக்கு போறாரு, அங்கே என்ன பண்ண போறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நேத்துல இருந்தே எல்லா தொலைக்காட்சிகளும் இப்படி ஒரு மனுஷனா, அவர் காலாலே அவர் நடந்து செல்கிறார் பாருங்கள், அவர் கண்களாலே அவர் பார்க்கிறார் பாருங்கள், விஜய் வாயால் சாப்பிட்டார், விரல்களால் தலை கோதினார், அவர் தலைமுடி பறந்தது அப்படின்னு நேத்துல இருந்தே ஆரம்பிச்சு ஷெட்யூல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் அங்கே கரூரில் போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்தே மேல தாளத்தோட எல்லா டிவியும் சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ரேஞ்சில் அது போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு விஜய் போறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா ஃபெமிலியரால் மட்டும்தான், அவர் ஒரு அரசியல் தலைவர்னால அவருக்கு அந்த கூட்டம் கூடலை. அதை ஒரு நியாயமாக ரொம்ப நேர்மையாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, அதை வேற மாதிரி பகுப்பாய்வு செய்து பார்த்தாலும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவரை பார்க்கறதுக்காக ஒரு சினிமா நடிகர், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வர்றாரு அப்படின்னு அவரை பார்க்க திரண்ட கூட்டம்தான் இவர் காலதாமதமாக வந்ததுனால சிக்கியதில் இறந்தாங்க அப்படின்றத நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு பிறகு கடந்த ஒரு 15-20 நாளாக அவங்க மறுபடியும் அந்த கரூர் விஷயத்தை கையில் எடுத்திருப்பது, இந்த இடைத்தேர்தலை கரூரை மையப்படுத்தி எதிர்கொள்ளலாம், கரூரில் 41 பேரையும் கொலை செய்தது திமுக தான், இதுதான் அவங்க லைன். அதை தெளிவாக கிளியர் பண்ணிட்டாங்க. கரூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்பவம் நடந்து 9 மாதம் ஆச்சு. இந்த 9 மாதத்தில் இந்த கரூர் நிகழ்வை டிவிகே பயன்படுத்தி கொண்டதா அப்படின்னு சொன்னாக்க, டிவிகே கரூர் சம்பவம் அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனால் அவங்க இப்போ அப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க, அதனால தான் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சினிமா பிரபலம் உங்களுக்கு வெற்றிக்கு கை கொடுக்கலையா? அந்த கரூரில் நடந்த 41 பேரோட சம்பவமும் தேர்தலில் எந்த விதமான பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தவில்லை. காரணம், பெரிய கட்சிகள் அதை ஒரு சம்பவமாகவே பேசலை. அதுதான் பிரச்சனையே. திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ அதை ஒரு விஷயமாகவே பேசலை. இதைத்தான் டிவிக்கு இன்னைக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, திமுகவுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு சின்ன பேக் ஃபயர் ஆச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விஷயத்தில் பொதுமக்கள்கிட்ட இருக்க கருத்து கூட அரசியல் கட்சிகளுக்கு இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். கரூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், அதை சார்ந்த நபர்கள், வணிகர்கள், பத்திரிகையாளர்கள், ஒரு இளம் வயதினர், இவங்க பலதரப்பட்ட ஆட்கள்கிட்டையும் நான் பேசினேன். அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அங்கே இருக்க மக்கள் அந்த கரூர் விவகாரத்தில் விஜய் மேலே ரொம்ப ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. வணிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த இடங்களில் ஆள் நடமாட்டம் இப்பவும் இல்லாமல் போயிடுது, 6 மணிக்கு மேலே அதில் ஒரு குடும்ப பெண்களோ இதவங்களோ பைக்கில் போகிறதுக்கோ தனியாக போகிறதுக்கோ பயப்படுறாங்க. அந்த ஏரியா ஒரு சூனியக்காடு போல் ஆகிவிட்டு, அது ஒரு டவுன் சிட்டி, ஆனால் அது ஒரு சூனிய பகுதி போல் மாறிவிட்டது. அது அந்த ஏரியாவுக்கு போகும்போதே எல்லாருக்கும் அந்த 41 பேரும் துடிதுடிச்சு ஆக்சிஜன் இல்லாமல் நெரிசலில் மிதிப்பட்டு இறந்த நினைவுகள் தான் வருது. அதனால அங்கே போகிறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க அப்படின்றது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன், அந்த பகுதியில் குடியிருப்பு இருக்கும் இல்லையா, அந்த குடியிருப்பு மக்களுக்கு ஒன்று இப்போ இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டை யாரும் வாங்க மாட்டாங்க, நிலத்தை யாரும் வாங்க மாட்டாங்க, கொஞ்ச காலத்துக்கு வாங்க மாட்டாங்க, இனி பல வருஷங்களுக்கு வாங்க மாட்டாங்க. மொத்தத்தில் அந்த ஏரியாவில் அது நடந்ததால் ஒன்று வசிக்கிறவங்களுக்கு பிரச்சனை, இன்னொன்று அந்த பகுதியில் கடைகண்ணிக்கு போகிறவங்க போகிறது கிடையாது. 6 மணிக்கு மேலே அது ஒரு சூனிய பிரதேசம் போல் ஆகிவிட்டது. இது போன்ற நிகழ்வுகளால் ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. இன்னொன்று, அந்த கரூர் அப்படின்னு பேரை சொன்ன உடனே அந்த 41 பேரோட மரணம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருது அப்படின்னு தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. பலதரப்பட்ட கருத்தும் இதுதான். கரூர் மக்கள் அதிக அளவு யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக இளைஞர்கள்ட்ட, ஓரளவுக்கு படித்த இளைஞர்கள்ட்ட கூட மிகப்பெரிய அளவு அதிருப்தி இருக்கிறதுக்கு காரணம் அரசு வேலை கொடுக்கறது. காரணம், அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு 10th பாஸ் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசு வேலை இருக்குது, 12th பாஸ் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசு வேலை இருக்குது, அப்புறம் டிகிரி முடித்தாங்கன்னா தெரியும் அரசு வேலை இருக்குது. ஆனால் இந்த அரசு வேலையில் எதுவுமே அவர்களுக்கு கிடைப்பதில்லை.
நீண்ட காலமாக கவர்மெண்ட் பாலிசி அப்படின்றதே வந்து பொதுமக்களை குடிமக்களை வந்து தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்கறதும் ஒரு பாலிசிஸ் மாதிரி பாலிசியாக இல்லை, ஆனால் அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அரசு வேலை அப்படின்னு வந்தால் பெரும்பாலான மக்களுக்கு அரசு வேலைங்கிறது வந்து கனவுல கூட கிடைக்காத ஒரு வேலையாக தான் இருக்குது. இந்த அதிருப்தி கரூர் மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க இறந்தாங்க, அவங்களுக்கு விருப்பமான தலைவரை, அவங்களுக்கு விருப்பமான நடிகரை பார்க்க போனாங்க, இறந்தாங்க, அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டஈடு கிடைச்சிருக்கு. அரசு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களெல்லாம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கோம். மிக கம்மியான வேலைக்கு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறோம், மிக குறைந்த வேலைக்கு விவசாய கூலிகளாக போயிட்டு இருக்கோம், மிக குறைந்த ஊதியத்துக்கு கொத்தனார் வேலைக்கு போகிறோம், இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அரசு வேலைங்கிறது ஒரு கனவாக இருக்கும்போது கிட்டத்தட்ட அதை மறந்துடுறாங்க. அரசு வேலை என்ற ஒன்றையே ஒரு தலைமுறை மறந்து விட்டது. அப்படி ஒரு தலைமுறையை அரசு வேலையை மறந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செய்து முன்னேறிட்டு இருக்கும்போது ஒரு 32 பேருக்கு வந்து அரசு வேலை வந்து கிடைக்குது அப்படின்றது கரூர் மக்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்கு. அப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஜெயிக்கல, தோத்துருக்காங்க. அங்க ஜெயிச்சது அதிமுக, எம்ஆர் விஜயபாஸ்கர். நம்ம ஜெயிக்கல, யாரு ஜெயிச்சாலும் அவனை விலைக்கு வாங்க அப்படின்னு அவரை வாங்கிட்டாங்க. அவரு யாரு? அவரு புனிதரா? அவர் மிகப்பெரிய ஊழல் மன்னன். 10,000 கோடி சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அவர் வந்து டிவிக்கேல சேர்ந்திருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இது தெரியும். அப்போ இந்த தேர்தலில் அவரை தான் விட போறாங்களா இல்லை வேற வேட்பாளரா விட போறாங்களான்னு தெரியல. ஆனால் தீவிரமாக ஒர்க் பண்றாங்க. எப்படியாவது கரூரில் வென்று விட வேண்டும், அங்க இருக்கக்கூடிய அதிருப்தியெல்லாம் மீறி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான். அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு விஜய் போய் அங்கே ஏகப்பட்ட டிராமாக்களை பண்ண இருக்கிறார். யாரெல்லாம் இப்போ இந்த டிவிகேயோட வேட்பாளருக்கு ஒர்க் பண்ண போறாங்க? ஜோதிமணி ஒர்க் பண்ணுவாங்க, காங்கிரஸ் எம்பி. திமுக கூட்டணியில் வென்ற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் வெற்றிக்காக செந்தில் பாலாஜியோட செலவும் உழைப்பும் மிக மிக அதிகம். அப்படி உழைச்சிட்டு அவங்க இன்னைக்கு போய் டிவிகேயோட சேர்ந்து அது ஒரு கூத்து. அடுத்தது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒர்க் பண்ணுவார், வென்றவரே வேலை செய்வார். இதோட டிவிகே 2ஆம் இடத்துக்கு வந்த டிவிகேயோட வாக்கு வங்கி சேரும் அப்படின்னும் போது ஒரு பெரிய வலிமையோடு டிவிகே அந்த தொகுதியில் மறுபடியும் வெற்றி பெறும். இதை ஏன் தேர்தலோட முடிச்சு போட்டு யாரு வெற்றி பெறுவா அப்படின்னு பேசுறேன் அப்படின்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதே இடைத்தேர்தலுக்காகத்தான். கரூரில் 41 பேரோட துயர மரணத்தை அரசியலுக்காக மிக எளிதாக இடைத்தேர்தலுக்காக இந்த இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக விஜய் பயன்படுத்த திட்டமிட்டு மொத்த கட்சியையும் வந்து முடுக்கி விட்டுருக்கார். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து டிவிகேக்கு போன பிறகு அதிமுக தொண்டர்கள் அப்படியே ஒட்டுமொத்தமா விஜயபாஸ்கர் பின்னால போய் அப்படி டிவிகேல எல்லாம் அவங்க சேரல. அதுல இரட்டை இலை மேல ரொம்ப உயிரா இருக்கக்கூடிய ஏராளமான கணிசமான தொண்டர்கள் விஜயபாஸ்கரை தோற்கடிக்கணும் அப்படின்னு நிற்கிறார். இப்போ விஜயபாஸ்கர் போட்டி போட்டாலும் தோற்கடிப்பாங்க, டிவிகே சார்பில் யார் போட்டி போட்டாலும் தோற்கடிப்பாங்க அந்த இரட்டை இலை தொண்டர்கள். இதை எல்லாத்தையுமே சேர்த்து இணைத்து ஒன்று திரட்டி அந்த டிவிகேயோட வேட்பாளருக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு கரூரில் அவர்களை தோற்கடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது, இந்த டிவிகே தொண்டர்கள்ல பல பேர் ஸ்டெர்லைட்ல இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கலையா, அது மாதிரி கரூர்ல வந்து வேலை கொடுக்கறதுல என்ன தவறு அப்படின்ட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல எல்லாம் கேட்குறாங்க. ஸ்டெர்லைட்ல இறந்தவங்க தியாகிகள். ஸ்டெர்லைட்ல இறந்தவங்க அவங்க சொந்த பிரச்சனைக்காக நடிகனை பார்க்க போய் சாகல. அவங்க இந்த சுற்றுச்சூழலையும் தமிழ்நாட்டையும் தூத்துக்குடி மண்ணையும் காப்பதற்காக உயிர் விட்ட தியாகிகள். அவங்களுக்கு வந்து நியாயமா ஒரு 10 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கணும் அரசாங்கம். அவ்வளவெல்லாம் ஒன்றும் கொட்டி கொடுத்துடல. ஏதோ ஒரு அரசு வேலை கொடுத்துருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் போல தொகை கொடுத்தாங்க, அதெல்லாம் பத்தாது. இந்த அமோனியா விஷவாயு கசிஞ்சு இறந்தாங்கல்ல வடமாநில தொழிலாளர்கள், ஒரு இறந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்கணும் நியாயமா. எத்தனையோ பெண்கள் அதில் சிகிச்சை சரியில்லாமல் இன்னைக்கும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க ஊனமாக வாழும் அளவுக்கு அவங்க சேதப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா தாராளமாக அரசு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கணும், எதற்கு கொடுக்குறோம், என்ன காரணத்துக்காக கொடுக்குறோங்கிற சென்ஸ் வந்து அரசுக்கு கிடையாது. டிவிகே அரசு தான் செய்த தவறு, முதலமைச்சர் விஜய் அவர்கள்
தான் செய்த தவறை மறைப்பதற்காக, தான் செய்த தவறை, பிழைகளை சரி செய்வதற்காக இந்த அரசு வேலையை அவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார். இவங்களை கொண்டு போய் ஸ்டெர்லைட் தியாகிகளோட ஒப்பிடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமான வேலை. ரொம்ப துச்சமாக அந்த உயிர் தியாகம் செய்து நாம் வாழ்கிறதுக்கும் இந்த தமிழ் சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை டிவிகே தொண்டர்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அது மிகவும் தவறானது. கரூரில் இந்த விஜயோட ரசிகர்கள், அவங்கள விட்டுருங்க, அவங்கள நீங்கள் திருத்தவே முடியாது. கரூரில் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்ட் மனோபாவம் கொண்ட இந்த தனி மனித வழிபாடை கொண்டாடக்கூடிய விஜய் ரசிகர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவங்கள திருத்திடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கள திருத்தி நம்ம பக்கம் சேர்த்துடலாம். ஐயோ, நீங்கள் அப்படி டயத்தையே வீணாக்கிறாதீங்க. விஜய்க்கு வாக்களித்த பொதுமக்கள் இப்போதே அதிருப்தி அடைய ஆரம்பித்து விட்டார்கள், விரக்தி அடைய ஆரம்பித்து விட்டார்கள். அதை அரசியலுக்கு பயன்படுத்த பாருங்க. ரொம்ப எளிதாக பயன்படுத்த முடியும். கரூரில் செந்தில் பாலாஜி களமிறங்கி தேர்தல் வேலை செய்தால் நிச்சயம் விஜய் வேட்பாளரை அந்த மண்ணில் வீழ்த்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வீழ்த்த முடியாது, வீழ்த்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு ஆதரவை திரட்டியிருக்காங்க. ஜோதிமணி எம்பியா இருக்காங்க, ஜெயிச்ச அதிமுக வேட்பாளர் டிவிகேக்கு வந்துட்டாரு. இது போக அரசு வேலை கொடுக்குறோம், அங்கே போய் என்னென்னமோ பண்ண போகிறோம், எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்து அவங்க வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. இதை ஒரு சவால் பண்ணி, இதை ஒரு சேலஞ்ச் பண்ணி டிஎம்கே பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதை பேசுறதுக்கும் இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் நாம் அஞ்ச தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட அருள்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.